திட்டத்தின் மூலம் 1,22,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தொழில் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான ஆண்டு வருமானம் 12 லட்சத்திற்கான பணி நியமன ஆணையை குரு அரவிந்தன் அவர்கள் அன்ஸ்கூல் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை பெற்றுக் கொள்கிறார். சஞ்சனா அவர்கள் பிட்ஸ்கோர்ட் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை பெற்றுக் கொள்கிறார். இவரின் ஆண்டு வருமானம் 12 லட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுமை பெண் பயனாளியான அனுஸ்ரீ அவர்கள் ஏவா சாப்ட் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணையை பெற்றுக் கொள்கிறார். ஸ்ரீகாந்த் அவர்கள் தொழில் நிறுவனத்தில் பணியாற்றுவதற்கான பணி நிறுவனத்திலும், பிரபாவதி அவர்கள் சதர்லாந்து பெண்களுக்கு இத்திட்டத்தினை விரிவுபடுத்தி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 4 இலங்கை மக்களில் உள்ள மகளிர்களில் 600க்கு அவர்களது வங்கி கணக்கு வாயிலாகவும் மீதம் உள்ள 200 திருமதி தயாலினி அவர்களை தொடர்ந்து திருமதி கல்பனா அவர்கள், சுமலதா, ஜெயராணி அவர்கள், மற்றும் மேரி ரோஷினி அவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வழங்கி உள்ளது இல்லை எப்படி உள்ள வாங்கண்ணா. ஐயோ அண்ணா இது உள்ள வாங்க. ஒரு நிமிஷம் 24 போட்டியில் பங்கேற்க இந்த நிதி உதவி வழங்கப்படுகிறது. அடுத்ததாக விளையாட்டு திட்டத்தின் மூலம் உபகரணங்கள் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக காரமடை வட்டத்தைச் சேர்ந்த வெள்ளைப்பாளையம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஆண்டிமலை வட்டத்தைச் சேர்ந்த அங்காளக்குறிச்சி பஞ்சாயத்தில் வருகின்றனர். அடுத்து அன்னூர் வட்டத்தைச் சேர்ந்த கொண்டத்தூர் பஞ்சாயத்து மாணவர்கள் மற்றும் நிர்வாகங்களை வட்டத்தைச் சேர்ந்த அங்காளக்குறிச்சி பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்படுகிறது. விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து மதுரை வட்டத்தைச் சேர்ந்த பிச்சாமூர் பஞ்ச சாமிகளை அன்புடன் தேடி வருகின்றோம். திறன் பயிற்சி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குதல், பள்ளி மாணவர்களுக்கான கல்லூரி கனவு நிகழ்ச்சி துவக்க விழாவில் கலந்து கொண்டுள்ள மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சருமான திரு முத்துசாமி அவர்களே, மாண்புமிகு
பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நண்பர் அன்பில் வணக்கத்திற்குரிய கோவை மாநகர மேயர் டேரஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்துடைய மேலாண்மை இயக்குனர் திருமதி இன்னசென்ட், மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்திகுமார் அவர்களே, கோவை மாநகராட்சியுடைய பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டுகின்ற கல்லூரி கனவு 2024 முன்னெடுப்பை தொடங்கி வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக நமக்கு கூடுதல் பெருமை, கூடுதல் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷத்தில் கடந்த 3 தலைமுறைக்கு முன்னாடி தான் அதிக அளவில் பள்ளிக்கூடங்கள், ஸ்கூல்ஸ் துவங்கப்பட்டது. 2 தலைமுறைக்கு முன்னாடி தான் கல்லூரிகள், காலேஜஸ் அதிக அளவில் துவங்கப்பட்டது. போன தலைமுறை எடுத்துக்கிட்டால் இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள் அதிகமாக வந்தது போன தலைமுறையில் தான். இப்படி தமிழ்நாட்டோட முன்னேற்றத்தை படிப்படியாக வளர்த்தெடுத்தவர் தான் நம்முடைய முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள். தான் 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும் அப்படின்ற அந்த திட்டத்தை அறிவித்தார். அதே போல் கலை, அறிவியல், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், கல்லூரிகள் தமிழ்நாடுக்கும் அதிக அளவில் திறக்கப்பட்டதுன்னா கலைஞருடைய ஆட்சியில் தான். கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தாண்டி இன்னைக்கு பொறியியல் கல்லூரிகள், இன்ஜினியரிங் காலேஜஸ் நம்முடைய ஆட்சியில் தான். ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும்னு அதற்கு அடுத்த கட்டமாக தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக உருவாச்சுன்னா அதுவும் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான். இந்த கோவை இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி சிட்டி, பெரிய தொழில் நகரமாக இருக்கிறது என்றால் அதற்கு டாக்டர் கலைஞருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. சகோதரி கல்பனா அனந்தகுமார் அவர்களே, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் முனைவர் அத்துல்யா மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களே, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அரசு செயலாளர் மருத்துவர் திரு டேரஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய உறுப்பினர் எஸ்டிஎஸ்னுடைய மெம்பர் செக்ரட்டரி திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிராந்திகுமார் ஐஏஎஸ் அவர்களே, துணை மேயர் அண்ணன் திரு வெற்றி செல்வன் அவர்களே, அண்ணன் திரு கோவை கார்த்திக் அவர்களே, சகோதரர் ஈரோடு பிரகாஷ் அவர்களே, சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களே, சகோதரர் கோட்டை அப்பாஸ் உள்ளிட்ட அனைத்து கழகத்துடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, ஆசிய கழக அவர்களே, ஆசிய சைக்கிளிங் வீராங்கனை சகோதரி கன்யதா அவர்களே, கலைஞர் விளையாட்டு உபகரணத்தை பெற வந்துள்ள ஊராட்சி மன்ற தலைவர்களே, ஊராட்சி செயலாளர்களே, என் அருமை விளையாட்டு வீரர்களே, வீராங்கனைகளே, மவுண்ட் எவரெஸ்ட் மேரத்தான் வீராங்கனை சகோதரி நௌஷின் பாலச்சந்திரி 600 கிராம பஞ்சாயத்துக்கும் ரூபாய் 76 கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை சென்ற வாரம் மதுரையில் தொடங்கி வைத்தார் மற்றும் ஒரு வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்கிறார். அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே மாதிரி நீங்கள் அத்தனை பேரும் ஒரு விளையாட்டு வீரர், நீங்கள் அத்தனை பேரும் சிறப்பாக பயிற்சி செஞ்சு உங்களுடைய விளையாட்டுகளில் நீங்கள் சாதனை படைக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்துடைய ஒரே நோக்கம். முன்னெடுப்புகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். சமீபத்தில் கூட கேலோ தமிழ்நாட்டுக்கு பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விருதை அளித்திருக்க மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை 10 நாட்களுக்கு முன்பு நம்முடைய விளையாட்டுத்துறைக்கு த பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விருதையும் நம்முடைய அரசுக்கு வழங்கியிருக்கிறாங்க. இந்த 2 விருதும் நம்ம இங்கே வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் உங்களுடைய திறமைக்கு பெற்றிருக்கக்கூடிய விருது தான் இந்த 2 விருதுகள்.